சை, இவளுகளுக்கு வர வேலையே இல்லை தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவாளுவப்பா. எங்கேயாவது போனோன்னு சொன்னாதான் இப்படி லேட் ஆகிக்கிட்டு மினிக்கிட்டு வீட்டில் கிடந்து பவுடர் லிப்ஸ்டிக்னா ஒவ்வொன்றத்தையா அடிச்சு போட்டு வருவாளுவே. ஏமா வராளுவலா பாருந்த ஒத்தரோசா இருக்காளே மினிக்கி மினிக்கி, எப்போ பார்த்தாலும் மினிக்கிட்டு தான் கிடப்பா. அதானே எப்பவுமே நீ தான் லேட்டா வருவா. ஆடு மாடு குவாலின்னுட்டு அது அவளுத்தையும் கட்டி மேய்ச்சிட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். இன்னைக்கு என்னடானா இவ்வளோ லேட்டா வந்திருக்காளுவே. ஆக மொத்தம் ஒவ்வொருத்தையும் லேட்டா தான் வந்துட்டு அடக்கிய. சின்ன பொண்ணு சும்மா கிடப்பதுக்கு அவளால சொன்னா உனக்கு எதுக்கு கோவம் வருது? மூடிக்கிட்டு இறேன். எம்மா, 2 பேரும் சண்டை போட்டு செத்துறாதியே. பேசாம நான் அந்தால வரமாட்டேன், பேசாம வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவேன். நீங்களே ஏதோ சரி ரொம்ப இது பண்ணி கூப்பிட்டதுனால தான் வந்தேன். அது என்னது ஆடி மாதம் துணி எடுக்கணும் ஆப்பரில் நிறைய சேலை போட்டிருப்பான் சுடிதார் போட்டிருப்பான்னு அலப்பறை பண்ணிட்டு தெரிஞ்சிடேன்னு தான் வந்தேன். சரி நமக்கு எடுக்கலனாலும் பிள்ளைகளுக்காவது எடுப்போம்ட்டு. சும்மா நொசன்ட்டு கிடக்காதியே, பாயை மூட்டி இருங்க, 2 பேரும் வருவாளுவேன். இவகிட்டலாம் மனுஷன் பேசுவானா? இவளால தான் பாதி பிரச்சனை. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை என்னைக்காச்சும் வெட்டி நல்லா துண்டு துண்டா குழம்பு வச்சு திங்கணும். எப்படி மினிக்கிட்டு வராரு? போறது துணி எடுக்க, அதுக்கு இவ்வளோ லிப்டிக் 2 பேருக்கும் தேவையா? நல்லா வீட்டில் கிடந்து லிப்டிக் அடிச்சுட்டு வந்துருப்பாளோ போல. மானக்கட்ட உள்ள அம்மா வாங்கம்மா, ஆட்டியம்மா 2 பேரும் ஆட்டி அசைஞ்சு வாங்க. நீங்க 2 பேரும் வர்றதுக்குள்ள ஆடி ஆப்பரையே முடிஞ்சு போயிரும் போல. வந்து தொலைங்கம்மா. சின்ன பொண்ணு கொஞ்சம் நேரம் போச்சு பார்த்துக்க. நம்ம ஊரை தாண்டி வெளியே வேற போகிறோம் துணி எடுக்க. பெரிய கடை வேற, அதான் கொஞ்சம் மேக்கப் போட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு. எல்லாம் ஓகேவா இருக்கா? எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கனா? ஐலைனரு மஸ்காரா லிப்ஸ்டிக் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கனா? பவுடர் கரெக்டாக தானே இருக்கு? ரொம்ப பியாய் மாதிரி இல்லல்ல? ஏம்மா எல்லாம் நல்ல அளவுல தான் இருக்கு. வந்து தொலைமா. சின்ன பொண்ணு எனக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கனா? மண்ணாங்கட்டி நல்ல மண்ணு மாதிரி இருக்கா. சின்ன பொண்ணு இப்படி சொல்லி, ஆனா நல்லா இல்லையும். 2 பேரும் நல்ல அளவுல தாமா இருக்கே. வாங்கம்மா, சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் வர முடியும். இந்த வெயில்ல போயிட்டு வர முடியுமா? வாங்க போவோம். அதானே நேத்தெல்லாம் ஒரே நல்ல மழை பெஞ்சி, இன்னைக்கு என்னடானா கரும வெயில் போட்டு கொளுத்தி அடிக்குது. சரி வாங்க போவோம். ஐயே, ஒரே சவுதியாலாம் இருக்கு. இதை தாண்டி எப்படி போறது? ஐயோ, என்னத்த சொல்ல, சேலை கீழெல்லாம் சவுதியா ஆயிருமே. ஏன் இழுவ, பார்த்து பொறுமையா போ. நேற்று நல்ல மழை பெஞ்சிச்சுல்ல, அதான் இப்படி சேரும் சகதியுமா இருக்கு. சரி பார்த்து போங்க, வலிக்கிற போது. சின்ன பொண்ணு பார்த்து போ. செல்லத்தாய்க்கா, நான் தண்ணிலேயே அசால்ட்டா நடப்பேன். இந்த சேர சக்கத்தில நடக்க மாட்டேனா? அதெல்லாம் நல்லா பார்த்து பக்குவமா நடப்பேன். நீங்க ஒழுங்கா பார்த்து நடந்து வாங்க. கீழே உருண்டின்னு வச்சுக்கோங்களேன், வேற உங்களை உருட்டி எழுப்புறது பெரிய கஷ்டமாயிரும். கொழுப்பை பார்த்தியா முடியுமா இவளுக்கு? நான் உளுந்தனே என்ன எழுப்பி விட்டுட்ட இதாயிருமா? என்ன கொழுப்பு வேறனே? ஆமாக்கா, நெட்டச்சிக்கு ஃபுல்லா கொழுப்பு தானே அடிச்சு போய் கிடக்கா. சின்ன பொண்ணு பொறுமையா வா, வேகமா வராத. நாங்க பொறுமையா நடந்து வந்ததுக்கே வழுக்குன்னு வழுக்குது. நீ ஏன் இவ்வளவு வேகமா நடந்து வரா? ஒத்தரோசா, எனக்கு எல்லாம் தெரியும் டி, எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச நெஞ்ச பியாசுனா நல்ல ட்ரெஸ் எல்லாம் சவுதி ஆயிட்டா. ஐயே, இப்படி வலிக்கு உளுந்து இப்படி சட்டை கிட்ட எல்லாம் சவுதி ஆயிட்டு. இந்த பொண்ணு ஏதோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசிட்டு வந்தா எப்படி தண்ணிலே நடப்பிலாக்கும். நல்லா உருண்டா பாரு சேத்துல. சொல்லிட்டு தானே இருக்கேன் பொறுமையா வான்னு. நல்லா மினிக்கிட்டு வந்தால நல்லா சேரும் சக்கதியமா ஒட்டிச்சா தேவைதான் உனக்கு. செல்லதாயக்கா எப்படி நான் உருண்டுருவேன்னு என்ன சொன்னால? நல்லா உருண்டு உளுந்தியா, உனக்கு தேவைதான். ஏக்கா என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏக்கா இப்படி சேரும் சகதியமா இருக்கு, என்னக்கா பண்ணியது? என்ன பண்றதா? போ, வேற என்ன பண்றது? போற வழியில ஏதாவது வாட்டர் பாட்டில தண்ணி கிண்ணி கடிச்சிச்சுன்னா கழுவுவோம். இல்ல அப்படியும் போடலாம், நேரம் துணி கடைக்கு தானே போவோம். அங்க போய் இந்த துணியை கழட்டிட்டு வேற துணியை போட்டுக்க. அதுக்கு காசை கொடுத்துட்டு வந்துரு. வேற அது நான் போட்டு வந்த துணி தானே, அங்க இருந்து சண்டையே போடாத. சண்டை போட்டாலும் போடுவாக்கா. சரி வாங்க நேரம் ஆயிட்டு. சில தைக்கா நம்ம 2 பேரும் பொறுமையா போவோம். இவளை மாதிரி நம்மளால சேத்துல வலிக்கு விழுந்து எழுந்த முடியாது. குள்ளமணி என்ன நக்கலா பண்ணிட்டு இருக்கா? நக்கலு. சரி சின்ன பொண்ணு வா, போற வழியில எங்க தண்ணி கிடைக்கான்னு பாப்போம் வா. ஏக்கா எப்படியாவது தண்ணி வாங்கி தந்துருங்கக்கா. இந்த பாருங்க பெரிய கடைக்கு போறேன், சேரும் சகதியமா போனா நல்லா இருக்காதுக்கா. அது சேத்துல உருள்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூட்டு வா. ஐயோ, இவ்வளவு அவ்வளோ கலாய்க்கிறாளுகளே, இதனால நம்மளுக்கு தேவையா? செல்லத்தாய்க்கா, கடை போன டைம் வரும்போது சின்னதா இருந்து இப்ப நல்லா பெருசா கட்டி வச்சிருக்கானு போலயே. ஆமா முனியம்மா, நல்ல வியாபாரம் போகுமே. சின்ன கடையா இருக்கும் போதே நல்ல வியாபாரம் போவோம். அதான் நல்ல பெரிய கடையா கட்டி வச்சிருக்கானு போல. அப்படிதான் போலக்கா. சே, தண்ணியை போட்டு கழுவுனாலும் இந்த சேர் போய் தொலைதா பாரு. ஒயிட் கலர் பனியன் வேற உள்ள போட்டிருக்கேன். இதுல சேரா இருக்கு. அவ்வளோ வர நல்ல கலரா புது துணியா போட்டு துணி எடுக்க வந்திருக்காவே. நம்ம துணி இப்படி நாரி போய் கிடக்க, என்னத்த பண்ண எல்லாம் நேரம். சின்ன பொண்ணு, ஆடி ஆப்பருன்னு சொல்லி தானே துணி எடுக்க வந்தோம். என்ன இங்கே ஆப்பருன்னு ஒரு இடத்துலையும் போடையும் காணோம், ஒன்னத்தையும் காணோம். என்ன பிள்ளை, ஆப்பரு இருக்கா இல்லையா?
இழுவே அதான் எனக்கும் தெரியல பார்த்துக்கு நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்னமோ தெரியல. ஆடி ஆஃபர்னு இந்த இடத்துல தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போர்டு கூட இருந்து நான் பார்த்தேன் பார்த்துக்க. இப்போ அந்த போர்டுக்கு பதிலாக ஒரு திருஷ்டி பொம்மைலாம் வந்து நிற்குது. என்னது திருஷ்டி பொம்மையா? ஆமா, ஒருத்தர் வருஷம் அந்த ஏத்தாப்புல தான் நிற்குது திருஷ்டி பொம்மை. நல்லா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு நல்லா நிற்க விட்டுருக்கானுவலே. அதில் தான் போர்டு இருந்து இப்போ அந்த போர்டுக்கு பதிலாக அந்த திருஷ்டி பொம்மை நிற்குது. பைத்தியக்காரி அது ஒன்றும் திருஷ்டி பொம்மை இல்லை. கடைக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுக்காக ஒரு பையனை பாட்டி வச்சிருக்காவே. நீ என்னடான்னா அந்த ஆளை பார்த்து திருஷ்டி பொம்மைங்க. என்ன பிள்ளை சொல்றா? பார்க்க அப்படியே திருஷ்டி பொம்மை மாதிரியே இருக்க. இவன் அன்னைக்கு அரை வாங்கிட்டு போக மாட்டான்னு நினைக்கேன். ஏமா கடை முன்னாடி நின்று அவ்வளோ நேரம் என்னமா பண்ணிட்டு இருக்கிய? துணி எடுக்க போறதா இருந்தா கடை உள்ள போங்க. வெளியே நின்று இங்க என்னது கூட்டத்தை கிளப்பிட்டு இருக்கிய? உள்ள போங்க, அவ்வளோ வரும். இந்தா போறோம்னா போறோம். ஏமா ஒரு நிமிஷம், நீங்க 4 வரும் உள்ள போங்க. இந்த நெட்டே ஒரு பொண்ணு நிக்கல, இந்த பொண்ணு உள்ள போக கூடாது. இது என்ன அழுக்கு ட்ரெஸ் பழைய துணியை போட்டு வந்திருக்கு. கடை இருக்க ரேஞ்சுக்கு இப்படி பழைய துணியா போட்டு வருவாங்க. ஏமா நீ எல்லாம் கடை உள்ள வந்தா கடை கௌரவம் என்ன வருது? வெளியே போமா முதல்ல. திருஷ்டி பொம்மை அந்த ஒரு எத்து விட்டனா எங்க போய் விழுவான்னு தெரியாது பார்த்துக்க. எப்படி நான் உள்ள போனா உன் கடை கௌரவம் என்னாவும் அந்த வலிஞ்சு விழுந்துருமா என்ன? நானே வர்ற வழியில சேத்துல விழுந்துட்டேனேன்னு சொல்லி மனசு கஷ்டத்துல வந்துட்டு கிடந்தா நீ என்ன கடை உள்ள விட மாட்டியோ? அந்த இப்போ கடை முன்னாடி போராட்டம் பண்ணி கடையை இழுத்து மூட வச்சிடும் பார்த்துக்க. ஏமா இப்படி உள்ள போனா ஓனர் என்னதாம திட்டுவாவே? கண்ட பிச்சைக்காரி எல்லாம் ஏன் கடை உள்ள விட்டுருக்கான்னு என்னதான் திட்டுவாவே? ஏக்கா சின்ன பொண்ணுக்கு இது தேவைதான். யோ சொட்ட இறக்கி என்னது நான் பிச்சைக்காரியா? அந்த மூஞ்சில ஒரு குத்து விட்டனே எங்க போய் விடுவான்னு தெரியாது. என்ன வரும்போது சேத்துல விழுந்துட்டானே, அதானே கொஞ்சம் துணி அழுக்கா இருக்கு. இங்க புது துணி வாங்கி இப்பவே புது துணி போட்டுக்கிடுவா. ட்ரையல் ரூம் இருக்கு தெரியுமா, அங்க போட்டுக்கிடுவா. பிள்ளைலாம் நாங்க காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோனே, நீங்க ஒன்றுத்துக்கும் வருத்தப்படாதீங்க, உள்ள விடுங்கண்ணே. இல்லம்மா ஓனர் பார்த்தா என்னதாம்மா திட்டுவாவே? ஓனராவது மண்ணாங்கட்டியாவது எவனா இருந்தாலும் இப்போ ஒரு கை நான் பார்க்காம விட மாட்டேன். என்னையா கடவுள விட மாட்டேன்னு சொல்றிய? இந்த கடையை என்ன வேலை பண்றேன் பாரு. நான் யாருன்னு தெரியாம இப்ப பேசிட்டு அடைக்கிய. சின்ன பொண்ணு யாருன்னு இப்ப காட்டுறேன். என்ன இவன் கொஞ்சம் பொல்லாத ஆளு, வம்பு பிடிச்ச பிள்ளை பார்த்துடுங்க. ஏதாச்சும் தேவையில்லாம கடை முன்னாடி தீ குளிக்கிறேன் அதை குளிக்கிறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க. கடை பேர் 4 பேரும் வேற பிசினஸ் நடத்த முடியாது. அதனால கடையை எடுத்துட்டு போக வேண்டியதான். சும்மா விடுங்க, ஓனர் கிட்ட அவ பேசிக்கிடுவா. அதானே ஆளை பார்த்தாலே தெரியுது ஏடா கூடமான உள்ள ஆளுதான்னு. சரி போங்கம்மா போங்க, ஓனர் ஏதாவது கேட்டா பேசிக்கிடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். திருஷ்டி பொம்மை ரொம்ப பேசிட்டேன். துணி எடுத்துட்டு வாரேன். அதுக்கப்புறம் இருக்கு பாரு உனக்கு. ஆஹா கலர் கலரா ரகரகமாவுலா கிடக்கு. எதை அழுறது எதை விடுறதுனே தெரியல. எல்லா கலர்லயும் புடவை இருக்கு. எப்பா இந்த பச்சை கலர் அழகா இருக்கு. வேலை எவ்வளோன்னு தெரியலையே. அடி ஆத்தி என்ன விலை 3000 4000 போட்டு வச்சிருக்கான் ஒவ்வொரு புடவைக்கும். ஆடி ஆப்பர்னு கூப்பிட்டு வந்து இங்க என்ன அநியாய விலையா கிடக்கு. என்னக்கா சொல்றியா? இந்த கடையில துணி வாங்கினவே அவ்வளோ இருக்கும். 1000 ரூபாய்க்கு 2 பட்டுச்சால ஆடி ஆப்பரில் கொடுத்துட்டு இருக்கான். நீங்க என்ன 4000 5000 போட்டிருக்கீங்க? வேற ஆடி ஆப்பர்னு அங்கே இங்கே போடும் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. என்ன கதையோ தெரியலையே. மேடம் என்ன கலெக்ஷன் பாக்குறீங்க? அம்மா சேலை பார்க்கலான்னு தான் வந்தோம். சேலை அவ்வளோ 3000 5000 விலை போட்டிருக்கே. மஞ்சள் கவுனு போட்ட பாப்பா. ஆடி ஆப்பர்னு ஆப்பர் அவ்வளோத்தையும் எடுத்து புட்டியலாம் என்ன? அக்கா என்னக்கா பேசுறீங்க? ஆடி ஆஃபர் நேத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க ஆடி ஆஃபர்னு. என்னது ஆடி ஆஃபர்னு முடிஞ்சு போச்சா? ஏன் சின்ன பிள்ளை இந்த பிள்ளை என்ன பேசுது? என்னது பிள்ளைக்கு ஏதாவது மறந்து போயிடுச்சா என்ன? அதானே ஏமா ஆடி மாசம் முடிய இன்னும் 2 நாள் கிடக்குமா? என்னம்மா மாற எதுவும் கலந்துட்டா என்ன? அதானே முதல்ல ஓனர் வர சொல்லுமா. என்னமா பேசிடக்கா? ஆஃபர்ல சேலை வாங்கலான்னு வந்தா என்ன எங்க தலையில ஒரு ஐடியா மிளகா அரைக்கலான்னு பாத்தியோ? ஐயோ அக்கா நான் உண்மையதான்க்கா சொல்றேன். நேத்தோட ஆடி ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க நேத்தே ஆஃபர் போர்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரிஜினல் ரேட்டு தான்க்கா இருக்கு. இதெல்லாம் 3000 ரூபாய் 4000 ரூபாய் சாரி தான், வேணா வாங்குங்க. செல்லத்தாய்க்கா உண்மையாவே ஆடி மாசம் முடிஞ்சிருச்சா என்ன? எவ்வளவு நான் என்னத்தை கண்டேன்? நான் சும்மா சவனைன்னு வீட்டுல எல்லாம் கிடந்தேன். என்னதானே துணி எடுக்க போவோம். ஆடி ஆப்பரில் நிறைய கிடக்கா. அள்ளுன்னு கூப்பிட்டு வந்தியே. எனக்கு என்னத்த தெரியும் ஆடியே முடிஞ்சிட்டா இல்லையான்னு. இந்த பிள்ளை நேத்த ஆடி முடிஞ்சு இன்னைக்கு ஆவணி பிறந்துட்டுங்க. என்ன அளவு தெரியலையே. கருமமே, அப்ப ஆடி மாசம் முடிஞ்சு போச்சா? வந்தவளும் ஒருத்தி கூட சொல்லலையே ஆடி மாசம் முடிஞ்சு போச்சுன்னு. தெரிஞ்சாங்க பசி ஏறிங்க வந்திருக்கே மாண்டோம். துணி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு வந்து பாவத்துக்கு சேத்துல விழுந்து அடி வாங்கினதான் மிச்சம். இதுக்கு மேல சரி வராது சின்ன பொண்ணு. வாங்க வீட்டை பார்த்து போவோம். ஆமா சும்மா இந்த கடையில அநியாயம் வேலை சொல்லுவோம். இதுல ஆப்பர் வேற முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஆளை நம்மகிட்டலாம் கொடுக்க காசு இல்லை. நம்ம தலையில மிளகா அரைச்சு விடுவானுங்க. பேசாம போவோம். ஒருத்தரோசா வந்ததுதான் வந்துட்டோம். இந்த ஒரு சேத்துலையும் உருண்டு பிறண்டாச்சு. வந்ததுக்கு ஒரு ஜூஸ் அது குடிச்சிட்டு போவோம். அந்த பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 5 கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லு. எவ்வளோ ட்ரெஸ் எடுக்காம ஜூஸ் கேட்டா தருவாள் விளாக்கும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல கடைக்குள்ள. ஜூஸுக்கு தந்தா என்ன செத்தா போயிருவாள்வே. அதெல்லாம் தருவாள்வே. கேளு. ஏன் மஞ்சள் கவுன் போட்ட பொண்ணு வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் பார்த்துக்க. சேலை விலை தான் அதிகமாக இருக்கு. எனக்கு சுடிதார் செக்ஷன் மேலே போய் பார்க்கணும். நீ என்ன பண்ணு, எங்கள் அவ்வளோ இருக்கும் ஒரு 5 கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்னது ஜூஸா? அதெல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டோம்க்கா.
என்னது ஜூஸ் கொடுக்க மாட்டீங்களா? கடையை நல்ல எரும மாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கே, ஒரு ரூபா ஜூஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? 4 லெமனை வாங்கி கொஞ்சம் சீனியை வாங்கி புளிஞ்சு ஐஸ் கட்டியை போட்டு எடுத்துட்டு வா. அதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா? அதுக்கு தானே வேலைக்கு வச்சிருக்கு. போமா போ, முதல்ல ஜூஸை போட்டு எடுத்துட்டு வா. அதானே இப்ப ஜூஸ் வரலன்னா இப்ப கடையை ரெண்டாக்கிருவோம், ரெண்டா. ஐயோ சரியான கிறுக்கு கும்பலா இருக்கும் போலயே. பேசாம ஓனரை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். அக்கா இந்த வரேன்க்கா, வரேன். சீக்கிரம் போமா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. யாருமா அது? ஆடி ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி ஆஃபர்ல சேலையை கொடுங்க அதை கொடுங்க நீங்க வந்து சண்டைக்கு நிக்கிறது யாருமா அது? ஐயா அந்த பிள்ளை ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துட்டு போலயே. ஏமா உங்களை தான் கேக்குறேன். இதுல ஜூஸ் வேற கேட்டீங்களாமா? ஜூஸ் ஏமா துணி எடுக்கிறதா இருந்தா எடுங்க, இல்லன்னா வெளியே போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? ஆடி ஆஃபர்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு. ஐயோ சொட்ட தலையும் ரொம்ப கோவமா இருக்கான் போலயே. ஜூஸ் கிட்டது ஒரு குத்தமா இருக்க கோத்துல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான் போல. என்ன அது? ஏய் அட கடவுளே, என்னாச்சு இவளுக்கு? இவ எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கா? ஏமா எதுக்குமா இப்படி கடவுள கடந்து கத்தி கிடக்கா? டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவேன். டேய் தாயே மகமாயி, நீயாத்தான் என் கடைக்கு வந்தது? டேய், கண்டுபிடிச்சிட்டியா? நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? மகமாயி நீயாத்தா? என் குலதெய்வம் என் கடை தேடி வந்திருக்கே அசக்கியம்மா. டேய், நம்ம புள்ள கடை தானே. கடைக்கு போவோன்னு உன்னை தேடி உன் கடைக்கு வந்தா என்ன விரட்டியா அடிக்கிற விரட்டி. இந்த எசக்கியம்மனை பத்தி தெரியாம பண்ணிட்ட. நீ பண்ண பாவத்துக்கு உன் வம்சத்தையே நான் அழிக்காம விட மாட்டேன். இந்த கடைய சுக்குநூறா உடைச்சு நொறுக்கி ஒன்னும் இல்லாம தரமாட்டமாக்குறேன். தாயி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தாயி, என்ன மன்னிச்சிரு தாயி. நீன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன் தாயி. உன் கடைக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு வாய் தண்ணி கூட தரமாட்டியா நீ? உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். ஐயோ தாயி, தண்ணி என்ன தண்ணி? நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் தாயி, நான் தரேன். நீன்னு தெரியாம பேசிட்டேன் தாயி, என்ன மன்னிச்சிரு தாயி. இவளுக்கு என்ன உண்மையாவே சாமி வந்திருக்குமா என்ன? அது எப்படி வரும்? துணி கடையில இருந்துட்டு எப்படி சாமி வரும்? கோயில நின்னாலே ஒழுங்கா சாமி வராது, அவ்வளோ இருக்கும். இதுல இவளுக்கு இங்க நின்று சாமி வந்திருக்கா? எல்லாம் கள்ள சாமியா தான் இருக்கும்னு நினைக்கேன். செல்லத்தாய்க்கா எப்படி நடிக்கா பாத்தீங்களா? ஆமா முடியுமா, நல்ல நடிப்பு நடிக்கா பாரு. எப்படி கள்ளசாமி நல்லா நடிக்கா பாரு. அவரும் பாவம் அந்த மனுஷன் எப்படி நம்புறாரு பாரு குலதெய்வம்னு நினைச்சு. ஆமா வாசியில சேலை எடுத்துட்டு போக வேண்டாம், அதுக்கு தான் நடிச்சிட்டு தெரியவா. டேய், உன் கடைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்கு என்ன அவமானப்படுத்துறியா? வெளியே என்னடானா அந்த செக்யூரிட்டி என்ன உள்ளே விட மாட்டேங்கிறான். நீ என்னடானா என்ன அசிங்கப்படுத்துற. உன் கடைய தரமட்டமாக்காம விட மாட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? இந்த எசக்கியம்மா யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஐயோ சொட்ட மண்டை திடீர்னு காலில் விழுந்துட்டானே. சரி ஆக்டிங்க போடுவோம், நம்பிட்டான் போல. டேய், நீ காலில் விழுந்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேடா. எசக்கியம்மா தாயே, இந்த புள்ளைய மன்னிச்சிரு தாயே, இந்த புள்ளைய மன்னிச்சிரு தாயே. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தாயே, மன்னிச்சிரு தாயே. என்னடா ஆடி ஆஃபருங்கிற பேர்ல துணியெல்லாம் அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்கா போலயே. உன் கடைக்கு வந்து ஒரு புடவை எடுத்துட்டு போய் உன்னை ஆசீர்வாதம் பண்ணலாம்னு நினைச்சா என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. தாயி உனக்கு இல்லாத புடவையா தாயி? உனக்கு இல்லாத புடவையா? எந்த புடவைனாலும் எடுத்துக்க தாயி, எந்த புடவைனாலும் எடுத்துக்க. ஆஹா சூப்பரு. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு நம்மளை விட அந்த பயங்கரமா ஆக்டிங்க போடுவோம் போலயே. ஏ சின்ன பொண்ணு, அப்படியே எங்களுக்கும் சேர்த்து சேலையை எடுத்துடி, நல்லா காஸ்ட்லியா எடு. தாயே தப்பு நடந்து போச்சு தாயே, தப்பு நடந்து போச்சு. இந்த அப்பாவையும் மன்னிச்சிரு தாயி, இந்த அப்பாவையும் மன்னிச்சிரு தாயி. நீ போட்ட பிச்சைனாலதான் நான் இவ்வளவு பெரிய கடையை வச்சு இவ்வளவு அளவுக்கு ஆளாகி வந்திருக்கேன். அதை ஒரு ஏடியா புடிங்கிறாத தாயே, புடிங்கிறாத. டேய், என்ன ஒரு மாசத்துல எனக்கு கொடை இருக்குடா, கொடை இருக்கு. அதான் உன் கடையில வந்து துணி எடுக்கலான்னு வந்தேன். தாயி என்ன புடவை வேணாலும் எடுத்துக்க தாயி, என்ன புடவை வேணாலும் எடுத்துக்க. நீ போட்ட பிச்சையில வச்சது தாயி இந்த கடை, எடுத்துக்க தாயி, எடுத்துக்க. ஆஹா, வழுக்கு மண்டையை நல்லா நம்பிட்டான் போலயே. அந்த அளவு ஒரு சாமி ஆட்டத்தை போட்டு அவளை புடவையும் மிளகா அரைச்சிட வேண்டிய எடுத்துட வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம சப்ஸ்கிரைபர் கனிஷ் கிருத்தீஷ் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். அவங்க வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், நான் அன்றைக்கி வீடியோ போடல, அதனால தான் யாருக்குமே விஷ் பண்ண முடியல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் ஆகஸ்ட் 15 வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பரத் ப்ரோக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் உங்கள் விஷயத்தை சொல்லிடுங்க. ரேவதி சிஸ்டர், உங்கள் கமெண்ட் பார்த்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரேவதி சிஸ்டரோட ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ணுங்கள். அவங்க சீக்கிரமாக நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் மறக்காமல் ப்ரேயர் பண்ணுங்கள். ஹாய் செம்பருத்தி சிஸ்டர், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக சரியாயிரும். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். சீக்கிரமாக நல்லபடியாக உங்களுக்கு குணமாயிரும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருமே உங்கள் நேமையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஐடியில் இருக்க நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல, அதனால் உங்கள் நேமோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஹாய் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மகேஸ்வரி, ஹாய் உஷா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் புனிதா, ஹாய் பிரபு நிவேதா, ஹாய் அசோகா, ஹாய் தர்ஷிகா, ஹாய் துருவன், ஹாய் காளீஸ்வரி, ஹாய் பாண்டியராஜன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.